செயின்ட் மெட்டில்டா கிபி 895 ஜெர்மனியில உள்ள ஒரு அரச குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு 14 வயசு ஆகிறப்போ ஒட்டானியன் வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஹென்றி கூட இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. சின்ன வயசுலயே திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கையில பிரமாணிக்கம் உள்ளவளா இருந்திருக்காங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ வாய்ப்பு இருந்தும் அதை தவிர்த்து எளிமையான ஜெப வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஏழைகள், கைம்பெண்கள், நோயாளிகளுக்கு சேவை செய்யறதுல தீவிரமா செயல்பட்டிருக்காங்க. இவங்களோட கணவர் ஹென்ரியும் இவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்களோட கணவர் ஹென்றி இறந்து போயிருக்காரு. ரொம்பவே பெரும் துயருக்கு ஆளா இருக்காங்க மெட்டில்டா. ஜெர்மனியோட அரசியா மெட்டில்டா பதவியேற்றிருக்காங்க. மக்களை நீதி வழியில நேர்மையோட வழி நடத்தியிருக்காங்க. குறிப்பா ஏழைகள், கைம்பெண்கள், நோயாளிகளுக்கு சேவை செய்யறதையே முக்கிய நோக்கமா கொண்டு செயலாற்றியிருக்காங்க. மெட்டில்டாவோட 2 மகன்கள் வளர்ந்ததும் தங்களோட தாய் தேவையில்லாம அரசு சொத்துக்களை ஏழைகளுக்காக செலவழிக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி மெட்டில்டாவை அரசி பதவியிலிருந்து நீக்கி இருக்காங்க. எல்லா சொத்துக்களையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பதவி போனதை பத்தி மெட்டில்டா கவலைப்படவே இல்லை. ஆனா தன்னோட பிள்ளைகள் தனக்கு செஞ்சதை நினைச்சு மன வருந்தி இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை ஒரு துறவற மடத்துல செலவழிச்சிருக்காங்க. அந்த துறவற மடத்துல வச்சு இறந்து போயிருக்காங்க மெட்டில்டா. லியூட் பிராண்ட் மற்றும் தியோட்மர் ஆகிய வரலாற்று ஆசிரியர்கள் மெட்டில்டா ஜப வாழ்க்கையில சிறந்து விளங்கினதாகவும் பல மத நிறுவனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் நிறுவனதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மார்ச் 14 செயின்ட் மெட்டில்டா ஃபீஸ்ட் டே.